ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரியவா சரணம். நாளை ஜூன் 27 தேய்பிறை. நாளை நாம் குளிக்கின்ற நீருடன் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் சேர்த்து குளித்து வந்தோம் என்றால் நமக்கு இத்தனை நாட்கள் நாம் கிடைக்காமல் தவம் இருந்த ஒரு விஷயமானது நமக்கு கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த தேய்பிறை நாளில் இருக்கின்றதாம். எனவே நீங்கள் நாளை எப்பொழுது குளித்தாலும் குளிக்கின்ற நீருடன் இந்த பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து குளித்து விடுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும், குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அடிக்கடி சண்டைகள் வருகிறது, அல்லது வேலை செய்கின்ற இடத்தில் போதுமான அளவிற்கு சந்தோஷம் இல்லாமல் கஷ்டத்துடன் வேலை பார்க்கிறீர்கள், எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு தீர்வானது நமக்கு கிடைப்பதற்கும், இத்தனை நாள் நாம் நினைத்த ஒரு காரியமானது நம்முடைய வாழ்வில் நடப்பதற்கும் நாளைய நாள் நாம் குளிக்கின்ற நீருடன் இந்த ஒரே ஒரு தெய்வீக பொருளை மட்டும் நாம் சேர்த்து குளித்து வந்தலே போதுமானது. அது என்ன பொருள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நமது மகாபெரிவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். நாளைய நாள் நாம் நமது வீட்டில் காலையில் மாலையில் இரு வேளைகளிலும் விளக்கேற்றி வந்தோம் என்றால் மிகவும் சிறப்பு. விளக்கேற்றி விட்டு அதற்கப்புறமாக நீங்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ எப்பொழுது குளித்தாலும் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே சிறிதளவு ஒரு ஸ்பூன் அளவுக்காவது இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் குளிக்கின்ற நீருடன் சிறிதளவு சேர்த்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் சேர்த்து குளிக்கும் பொழுது அந்த நீர் உங்கள் மீது படும் பொழுது உங்களுடைய ஆசைகள், நீங்கள் நினைத்த காரியங்கள், உங்களுக்கு என்ன காரியங்கள் வேண்டுமோ, உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எதுவோ அது அனைத்துமே தீரணும் என்பதை அந்த நீரானது உங்கள் மீது படும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் என்றால் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கு நடந்தே தீருமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில், இந்த ஒரு தெய்வீகம் பொருளில் இருக்கின்றதாம். நாம் தண்ணீருடன் சேர்க்க வேண்டிய அந்த தெய்வீக பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் ஜவ்வாது. இந்த ஜவ்வாதை நாம் தேய்பிறை நாட்களில் குளிக்கும் பொழுதெல்லாம், தேய்பிறை நாட்களில் இந்த ஜவ்வாதை அந்த நீருடன் நாம் சேர்த்து அதற்கு பின்பு நாம் குளித்து வர வேண்டுமாம். குளித்து விட்டு அதற்கு அப்புறமாக இந்த ஜவ்வாதை நாம் நமது உடம்பு முழுவதும் பூசிக்கொள்ளலாம். இப்படி நாம் இந்த தேய்பிறை நாட்களில் செய்து வந்தோம் என்றால் அதிகளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். ஜவ்வாதை நாம் நமது உடம்பு முழுவதும் பூசுவதனால் நமக்கு தேவையில்லாமல் ஏற்படுகின்ற நோய் நொடிகள் அனைத்திலும் இருந்து தீர்வானது கிடைக்குமாம். எனவே நீங்களும் நாளைய நாள் முடிவதற்குள், ஜூன் 27 தேய்பிறை, இந்த ஒரு நாள் முடிவதற்குள் குளிக்கின்ற நீருடன் இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து குளித்து வாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காம நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரியவா சரணம்.